ஆரோமலே லைக் படத்தோட டைட்டிலே வந்து லைக் ஒரு மேஜிக் இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம், டைட்டிலே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ப்ளஸ் அந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு தான் போய் பார்த்த படம் இது. ரெண்டாவது மெயின் விஷயம் என்னன்னா எஸ்டிஆரோட வாய்ஸ் ஓவர். ட்ரெய்லரில் பார்க்கும்போதே ஒரு ஹைப் இருக்கும்போது தேட்டரில் போய் பார்க்காம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் படம் பார்த்தேன். படம் நல்லா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்கு. அந்த பிளெயின் ஃபேக்டரில் இன்னொரு 4 விஷயம் நல்லா நறுக்கு அப்படியே ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்துக்கு வந்து ஒரு 3.5 கண்டிப்பாக ரேட்டிங் கொடுக்கலாம். ஹர்ஷித் கான் இருக்கிறதுனால 4 ரேட்டிங் வந்து கொடுக்கலாம். ஹர்ஷித் கான் ரோல் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருந்தாலும் அவங்க கேரக்டர்ஸ் வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. விஷுவலாக நல்லா காமிச்சிருக்காங்க. விடிவி கணேசன் சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஒரு நல்ல மிக்சட் மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஃபீல் குட் மூவி ப்ளஸ் ஒரு லவ்வை வந்து நல்ல விதமாக காமிக்கிறதுல இந்த ஒரு படம் எல்லா விதமான ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். ஒரு அடிக்காம போகுது. ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் அந்த பிளெயின் ஃபீல் வந்து இருக்கும். அந்த இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா படத்தோட கான்செப்ட்லாம் நல்லா உங்களுக்கு புரியும். மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதே அந்த சின்ன சின்ன இம்பாக்ட் சீன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அது இருந்திருந்தா நல்லாயிருக்கும். மற்றபடி எந்த விஷயமும் குறை சொல்ல முடியாது. கேமரா லைக் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வரையுமே நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா க்ளீனாக இந்த டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு படம் தாராளமாக எல்லாருமே எல்லா விதமான ஆடியன்ஸும் போய் தேட்டரில் பார்க்கலாம். ரைட்டிங்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைக் ஜென்ரலாகவே நம்ம அது லவ் இது லவ் அப்படின்னு வந்து படம் எடுப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் பார்த்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா அதுக்காக அந்த லவ் வந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் தான் லவ்ன்றது வந்து லைக் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், நம்ம தேடி போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அரோமலே என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த விடிவி படத்தை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும், அது மாதிரி ஒரு ஜானரில் ஒன்று கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ட்ரை பண்ணது நல்லா தெரியுது உள்ள, தவிர அதுக்கு ஈக்குவலாலாம் வரல படம். ஹானஸ்டாக சொல்லணும்னா இல்லை. ஏன்னா இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அப்படியே கத்திட்டு இருப்பாங்க பயங்கரமா. யாருன்னா 2K கிட்ஸ் அவங்க எல்லாம் கத்தும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, டே இதை விட பெரிய பெரிய படம்லாம் பார்த்துட்டு வந்தேன், ஏடா என் உயிர் எடுக்கிறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சும்மா இவங்க வந்து ஒரு அரோமலே வச்சுட்டோம், அப்படியே உருக்கி ஊத்துற அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வச்சு ஊமை குத்தா குத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம பெரிய பெரிய படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த படத்தை ஒரு லவ் ஜானரா பார்க்கும்போது கூட நிறைய விஷயம் ஆர்டிஃபிஷியலா தெரியுது. விடிவி கணேஷ் தேவையில்லை, படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்ற காரணத்தாலே நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து போட்ட மாதிரி இருந்தே தவிர இது ஒரு லவ் ஸ்டோரியா நம்மளால ஏத்துக்க முடியல. அவங்க வந்து ஏன் ஊழிடுறாங்கன்னா அர்ஷத் கானுக்காக. அர்ஷத் கானை வந்து ஸ்க்ரீன்ல பார்த்த உடனே ஆஹா ஓஹோன்னு வந்து ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன், கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயலுக. சரி, அது ஒரு பக்கம் போக அர்ஷத் கான் பெருசா பண்ணாரா காமெடிங்கடா, பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனஸ்டா சொல்லலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வராரு, அவரை பார்க்கறது இது வரைக்கும் 2-3 கவுண்டர் தராரு அர்ஷத் கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல உண்மையிலேயே அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த காம்போ அப்படிலாம் கிடையாது. கூடயே வராரு, கூடயே டிராவல் பண்றாரு, 2-3 கவுண்டர் தராரு தவிர அவரை பார்க்கும்போது இருக்க வைப்பை விட அவர் பெருசா ஒன்றும் பண்ணலன்றதான் ஆனஸ்டா சொல்லணும்னா. இன்னும் ஆனால் நல்லா பண்ணிருக்கலாம். நான் சொன்னேன் இந்த ஓகே ஓகே படத்துல எப்படி சந்தானம் உதயநிதி காம்போவோ அந்த மாதிரி இது வந்திருக்கணும். ஆனா இது வரல பெருசா. அது ஒரு பிரச்சனை தான். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு. விடிவி கணேஷோட தான் லேக் இருந்துச்சு. ஆனா அவங்க அதையுமே ஒரு கண்டென்ட்டா மாத்தி உள்ள கொண்டு போன மாதிரி தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை. அதுவும் யாருன்னா இந்த 2K கிட்ஸ் அப்புறம் இந்த காதலுக்காக அலையிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வேணா பார்க்கலாமே தவிர 90s கிட்ஸ் எல்லாம் குழப்பி விட்டுரும் இந்த படம். ரொம்ப ஒரு மாதிரி ஏன்டா நாங்களே ஆல்ரெடி விரத்தியில இருக்கோம், எங்களை ஏன்டா கூட சாவடிக்கிறீங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தடவை பாருங்க அவ்வளோதான். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகாது இந்த படம். இல்ல இது வந்து அப்படியெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து அதை விட கிஸ்ஸை விட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். அது கூட கம்பேர் பண்ண கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. காமெடி இருக்கு படத்துல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய ஆளை உள்ள போட்டிருக்கீங்க, அர்ஷத் கானை போட்டிருக்கீங்க உள்ள, எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்ப நீங்க அதை பண்ணிருக்கணும், அதை பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. சும்மா ஒரு தடவை பாருங்க, போர் அடிச்சா ஒரு தடவை பாருங்க. இல்ல அப்பெல்லாம் இல்ல, வெறும் அர்ஷத் மட்டும் தான் வராது, வேற யாரும் கேமியோ இல்ல. நம்ம கூட எதிர்பார்த்தோம், ஆனா அது மாதிரிலாம் எதுவும் கேமியோ இல்ல. கிளைமேக்ஸ் முன்னாடி வந்த சாங் ஒன்று நல்லா இருந்துச்சு, அது மட்டும் கேட்குற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பெருசா இந்த சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆன மாதிரிலாம் ஃபீல் ஆகல. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஹர்ஷத் கான் மட்டும் இல்லாம, ஹர்ஷத் கான் ஃப்ரெண்டுன்றதுனால சொல்ல, ஹர்ஷத் கானும் சூப்பரா பண்ணியிருக்காப்ல. அது போக கிஷன் தாஸும் சூப்பரா பண்ணியிருக்காப்ல. படம் வந்து ஓவராலா ரொம்ப சூப்பரா இருந்தது. மியூசிக்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், சரங் சொல்ற பாயிண்ட்ன்றது சூப்பரா இருந்தது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தது. கிஷன் தாஸ் வந்து ஆக்டிங்ல இருந்து இப்போ ரைட்டிங் மாதிரி இருக்காரு. அவரோட ரைட்டிங் ஸ்கில் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது. இது அவர் எழுதினாருன்றதே இவரு சொல்லிதான் எனக்கு தெரியும். அவருக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பிரதர். ஓவராலா போர் அடிக்கிற மாதிரி எதுவும் விடிவியோட போர்ஷனும் நல்ல அருமையான பிளேஸ்மெண்ட். அவரும் நல்ல கேரக்டர் கொடுத்ததுனால யாருமே வந்து எந்த கேரக்டரும் அன்வான்ட் கேரக்டர்ஸா வந்துட்டு போற மாதிரி இல்லாம எல்லாத்தோட கேரக்டருமே வந்து ப்ராப்பரா பிளேஸ் ஆகி
சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. அறம்பலே இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு மேட்ச் நம்புறீங்களா? ஆக்சுவலாக படத்துக்கு ஏற்ற டைட்டில் தான் ப்ரோ அது. ஆரம்பலேனா லவ் பற்றி தானே படம் சொல்லுவோம். தேங்க்யூ. மியூசிக் எல்லாமே கனெக்ட் ஆயிருச்சு. எல்லாமே டச் காமெடியில் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அர்ஷத் கான் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. விடிவி சார் வரது நல்லா இருக்கு. மெயினாக அர்ஷத் கான் வரது சூப்பராக இருக்கு. நல்லா காமெடியா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்துட்டு சும்மா ஒரு இது மாதிரி தான் வச்சிருக்காரு, பெருசா அவருக்கான ரோல் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல அவர் வந்து அவரோட எமோஷன்ஸ் சொல்றாரு. ஏன்னா அவங்க ஏஜ் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட ஏஜஸும் லைக் எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுது. லைக் அதனால நல்லா இருக்கு. உங்களுக்கு படம் எப்படி அளவுக்கு நல்லா இருக்கு. லைக் வந்து என்டர்டைன்மெண்ட்டா நீங்க வந்து கண்டிப்பா சிரிக்கணும்னா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். லைக் நீங்க வந்து ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க, வந்து நீங்க வந்து மேட்சப் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கு. லைக் நீங்க அந்த மாதிரி கனெக்ட் நீங்க நேர் மேல் ஃபீமேல் வந்து பார்க்கணும் அப்படிங்கறத மூவிஸ் எல்லாம் சொல்றாங்க. நல்லா இருக்கு. அர்ஷத் கானோட ரோல் வந்து கிஷன் தாஸ் ரோல் டாமினேட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. நீங்க கிஷன் தாஸ் அவரோட சைடு அவர் பண்றாரு. அர்ஷத் கான் ஒரு நல்லா பண்றாரு. லைக் லவ்வும் காமெடி நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கு. நேற்று ட்விட்டரில் அண்ணன் போட்டாரு, நானும் யோசிச்சுன்னு இந்த சிம்பு அண்ணன் எஸ்டிஆர் அண்ணன் அவர் ட்விட்டர் போட்டாவே பிளாக் பஸ்டர் தான். லாஸ்ட் டைம் டிராகன் சொல்லியிருந்தாரு, இப்போ இந்த அர்ஷத் கான் உள்ள இருக்காரு. ஸோ கிஷன் தாஸ் பிச்சுட்டாருங்க, சூப்பராக இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கே ஒரு தனி திறமை வேணும். கிஷன் தாஸ் எனக்கு இப்போதான் நான் மறுபடியும் படம் பார்த்துருக்கேன். இப்போ இவர் பயங்கரமா இருக்கு, பயங்கர மெச்சூர்டா பண்ணியிருக்காரு. காமெடிலாம் டைமிங் போயிட்டே சிரிச்சுட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. அர்ஷத் கான் அது பயங்கரமா அந்த டைமிங் அடிச்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட சந்தானம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சந்தானம் அவர் தான் ஃபீல்ட்ல. அவரோட ரோல் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. அவரோட கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் மியூசிக் சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சாரோட நேம் தெரியல எனக்கு, பட் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு. ஹீரோயின் மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. போர்லாம் அடிக்கலைங்க, ஜாலியாக இருக்கு. வந்து பாருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? பாசிட்டிவாக சொல்லுங்க, பாசிட்டிவாக தான் இருக்கு படம். லாகிங்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆரம்பில தான் ஏங்க ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா ஸ்டார்டிங் எடுத்து அது சர்ச்சை காட்டுறாங்க. வினை தாண்டி வரவே இப்போ ஓடிட்டு தான் இருந்தது. உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. 1300 நாள் மேல போயிடுச்சு சந்திரமுகிக்கு மேல. ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த ஃபீல் கொடுக்கும்போது ஜெஸ்ஸி அந்த ஃபீல் வந்து 2010 வந்து படம் இன்னமும் அந்த ஃபீல் இருக்குங்க. அதுதான் இந்த ஃபிளேவரு. அதுக்காக தான் நான் வந்தது, வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு வருத்த. ஹர்ஷத் கானோட காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல நல்ல எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ்க்குமே. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரோட காமெடி நல்லா இருக்கு. ஹர்ஷத் கான் காமெடி தான் சொல்லியே ஆகணும். அவர் வர்ற சீன் ஃபுல்லாவே சிரிக்க வச்சுட்டு தான் இருந்தாரு. கலகலப்பா சிரிச்சுட்டு போகலாம், ஃபேமிலியோட வரலாம். நல்ல காமெடி இருக்கு படத்துல. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு லாஸ்ட் மினிட்ல. மியூசிக்லாம் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா கரெக்டா கொடுத்துருக்காங்க. 2 சாங்ல முடிச்சிட்டாங்க. 3 ஹீரோயினா போட்டால் லாஸ்ட் ஹீரோயினுக்கு பெர்ஃபெக்ட்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. எண்டிங் பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு பாப்புலரான ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அது எதுன்னு சொல்ல வேணாம், அது இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படம், பாப்புலரான ஒரு படம், எல்லாருக்கும் ஹார்ட் டச்சிங் மூவி அது. நல்ல படம் தான். ஃபீல் குட் மூவி, லவ் பத்தின படம் தான். 2 பேரோட காம்பினேஷன் காமெடி ஃபுல்லா, அர்ஷத்தோட காமெடி ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. 100% போடிக்காம இருக்கும், மூவி சொல்லி வைக்க மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். லவ்லாம் நல்லா இருந்துச்சு. வைப் அப்படியே புள்ள இருந்துச்சு. நல்லா இது எல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. லவ்னா என்னன்னு கரெக்டா இருந்துச்சு. போர் அடிக்காம காலேஜ் பசங்க நல்லா இருக்கும். படத்துக்கு போய் லவ் பண்ணாம ஜாலியா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. ஹர்ஷத் நல்லா பண்ணிருக்காரு. கிஷனோட காம்போ சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப எங்கா தெரியுறாரு, பட் சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க எல்லாரும். நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இல்ல ஃபேமிலியோடயும் ரொம்ப காமெடியா இருந்துச்சு அந்த சீன். படம் பார்க்கலாம் ப்ரோ, டைம் பார்க்கலாம். காமெடி இருக்கு, 1 டைம் பார்க்கலாம். காஸ்ட் பத்தி கேட்காம இருக்கிறத வச்சு லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதை வந்துட்டு ஒரு மேட்ரிமோனி சம்பந்தமா கொண்டு போய் கரெக்டாக கோர்வையாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. படம் விஷுவலாக பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அர்ஷத் கான் வந்து நல்லா ஃபன் எலிமெண்ட்ஸ், காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது நல்லா தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. விடிவி கணேசனோட பாட்டு வந்து ரொம்ப ஃபன்னியான பாட்டு. அது ரிவீல் பண்ணக்கூடாது. அவருக்கு மேட்ரிமோனி தேடுறதுக்காக வந்திருப்பார் அவர். ஸோ நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் வச்சு தான் பிளாட்டே சேருது. ஸோ அதனால நைஸ். நெகட்டிவ்லாம் எதுவும் இல்லை. நல்ல படம் பாருங்க.